அரசு ஊழியர்களுக்கு 7 விழுக்காடு மற்றும் 15 விழுக்காடு ஊதிய உயர்வு. பிரதமர் அன்வார் அறிவிப்பு. 2024 தேசிய தின கொண்டாட்டம். 24 மணி நேர சேவையை வழங்குகிறது ரேபிட் KL. ஒரே உணவு, ஒரே உணவகம், ஆனால் விலை மட்டும் வேறு. நாசி கோரிங் சார்டினின் விலையால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. குளுவாங்கில் டேங்கர் லோரி மோதி கார் ஓட்டுநர் சிவனேசன் அகால மரணம். ஓட்டுநர் இல்லாத ரோபோ டாக்ஸிகளால் அவதியுறும் சான் பிரான்சிஸ்கோ குடியிருப்பாளர்கள். அரசு ஊழியர்களுக்கு 15 விழுக்காடு மற்றும் 7 விழுக்காடு சம்பள உயர்வை பிரதமர் அறிவித்துள்ளார். திட்ட அமுலாக்கத்தினர், நிர்வாகத்தினர் மற்றும் தொழில்முறை பிரிவினருக்கு 15 விழுக்காடும், உயர்மட்ட நிர்வாகத்தினருக்கு 7 விழுக்காடுமாக சம்பளம் உயர்த்தப்படுகிறது. அது கட்டம் கட்டமாக அமலுக்கு வரும். முதல் கட்டமாக எதிர்வரும் டிசம்பர் 1ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 2026 ஜனவரி 1ஆம் தேதியும் சம்பள உயர்வு அமலுக்கு வரும் என பிரதமர் கூறினார். முதல் குழுவினருக்கான 15 விழுக்காடு சம்பள உயர்வு முதல் கட்டத்தில் 8 விழுக்காடும், இரண்டாவது கட்டத்தில் 7 விழுக்காடுமாக பிரித்து வழங்கப்படுகிறது. இரண்டாம் குழுவினருக்கான சம்பள உயர்வு முதல் கட்டமாக 4 விழுக்காடும், இரண்டாவது கட்டமாக 3 விழுக்காடுமாக வழங்கப்படும். இவ்வேளையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் கடைசி சம்பள சீரமைப்புக்கு ஏற்ப பென்ஷன் தொகையும் சீரமைக்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். இந்த புதிய சம்பள விகிதத்தின்படி இரட்டிப்பு அனுகூலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அரசு ஊழியர்களின் வருமான அதிகரிப்பு வரம்பு 16.8 விழுக்காட்டிலிருந்து 42.7 விழுக்காடு வரை இருக்கும் என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். 2024 தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து LRT, MRT, மோனோரெயில், BRT சன்வே வழித்தடம் மற்றும் ரேபிட் KL பஸ் வழித்தட சேவை ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவில் 24 மணி நேர சேவையை நடத்தவிருக்கிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 6 மணி தொடங்கும் அனைத்து ரயில் சேவைகளும் மறுநாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு மணி 11:30 வரை நீட்டிக்கப்படும் என பிரசரணா குழுமத்தின் தலைவரும் நிர்வாக செயல் அதிகாரியுமான முகமது அசாருடீன் மட்சான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஸ்டேஷன் MRT புத்ராஜயா சென்ட்ரல் முதல் டத்தரான் புத்ராஜயா வரை ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 6 மணி முதல் மறுநாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை 3 மணி வரை 60 இலவச பஸ் பயணங்களை ரேபிட் KL ஏற்பாடு செய்திருக்கிறது. குவாலலும்பூர் மக்கள் புத்ராஜயாவில் நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க செய்யும் வகையில் இந்த ஏற்பாடு அமைகிறது. மேலும் MRT புத்ராஜயா சென்ட்ரலிலிருந்து புத்ராஜயாவில் உள்ள கண்கவர் இடங்களான தாவர பூங்கா, மெரினா புத்ராஜயா, அலமண்டா மற்றும் புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மண்டபம் போன்றவற்றை பார்வையிடுவதற்கு 9 பஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கான தனது ஆதரவாக முதல் முறையாக இந்த சேவை மேற்கொள்ளப்படுவதாக முகமது அசாருடீன் தெரிவித்தார். வங்காளதேச கட்டுமான தொழிலாளர்கள் சைபர் ஜெயாவில் முதலாளியால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட 3 அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வரும் சூழலை தீபகற்ப மலேசியாவின் மனிதவளத்துறை கண்டறிந்துள்ளது. ஒரே வீட்டில் அதிக வெளிநாட்டினர் தங்குவதாக கிடைக்கப்பெற்ற புகார்களைத் தொடர்ந்து தீபகற்ப மலேசியாவின் மனிதவளத்துறை, செப்பாங் மாநகர் மன்றம், மலேசிய குடிநுழைவுத்துறை ஆகியவற்றுடன் காவல்துறையும் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறுகலான அழுக்கான வீட்டில் மிகவும் நெருக்கமாக உறங்கும் சூழலையும் தாண்டி ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கட்டுமான தளத்தில் வேலையும் அதற்கு தினசரி ஊதியம் 60 ரிங்கிட் பெற்று வரும் அவல நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். வேலைவாய்ப்பு சட்டம் 1955 கீழ் சட்டம் 265 படி அடிப்படை வசதிகளை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தருவது முதலாளிகளின் கடமையாகும். அவ்வகையில் இதுகுறித்து விசாரணை முடக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் வீடுகளை
வாடகைக்கு விட்ட உரிமையாளர்களும் விசாரணைக்கு உதவ அழைக்கப்படுவார்கள் என தீபகற்ப மலேசியாவின் மனிதவளத்துறையின் தலைவர் கமால் பரடி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் ஒரே வகை சார்டின் பிரட்டல் சோறுக்கு வெவ்வேறு கட்டணம் விதிக்கப்பட்ட சம்பவம் வைரலாகியிருக்கிறது. சுராஸ் பண்டார்சி பெர்மைசூரியில் உள்ள உணவகம் ஒன்றில் அந்த நாசி கோரிங் சார்டின் உணவின் விலை ஒரே நாளில் RM1.50 ஏற்றம் கண்டது உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் காதுகளுக்கும் எட்டியிருக்கிறது. உடனடியாக விசாரணையில் இறங்கிய அமைச்சு சம்பந்தப்பட்ட உணவகத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடையில் இருக்கும் மெனு அட்டையில் நாசி கோரிங் சார்டினின் விலை RM9 என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே பொட்டலமாக வாங்கிச் சென்றால் கூடுதலாக 30 சென்ட் விதிக்கப்படுவது KPDN அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஆனால் வைரலான ரசீதுகளில் முதல் நாளில் RM7.80 மறுநாளில் RM9.30 என விலை குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இரு ரசீதுகளையும் மேல் நடவடிக்கைக்காக அந்த உணவகத்தின் மேலாளரின் கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். வாடிக்கையாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க விலை பட்டியலை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டும். விலைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இனியும் இதுபோன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்றும் அதிகாரிகள் அந்த உணவகத்துக்கு எச்சரிக்கை விடுத்துச் சென்றனர். தனது தவற்றை உணவக நிர்வாகம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியதுடன் புகார்தாரரை தொடர்பு கொண்டு விளக்கம் அளிக்கவும் தயாராக இருப்பதாக KPDN அறிக்கையில் கூறியிருக்கிறது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த சம்பவத்தில் பழுதடைந்த வாகனத்தை தள்ளும் போது டேங்கர் லாரி மோதி சிவனேசன் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜோஹர் பாருவிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி பயணித்த 48 வயதான சிவனேசனின் ஹோண்டா HRV ஸ்பாட் யூட்டிலிட்டி வாகனம் திடீரென பழுதடையவே நெடுஞ்சாலையில் நின்றுவிட்டது. அப்போது அவசர நிலை பாதைக்கு வாகனத்தை தள்ளுவதற்கு சிவனேசன் கீழே இறங்கிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதனால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதோடு கை கால் முறிந்து சம்பவ இடத்திலேயே அவர் அகால மரணம் அடைந்ததாக குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான பாரின் மொஹம்மட் நோ கூறினார். விபத்து நடந்த பகுதியில் சாலை விளக்குகள் இல்லாத நிலையில் 28 வயதான முகமது அசார் முகமது அலீம் என்ற அந்த டேங்கர் லோரி ஓட்டுநர் இருள் சூழ்ந்த இடத்தில் கவனிக்காமல் பாதிக்கப்பட்டவரை மோதியதாக கூறப்படுகிறது. சுங்காய் பத்தானி பீடோங்கில் 5 ஆடவர்கள் கார் கழுவும் தொழிலாளி உட்பட காவலாளி ஒருவரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 வயது மதிக்கத்தக்க அந்த இருவரையும் பாராங் கத்தியால் தாக்கியதில் மார்பு, இடது மற்றும் வலது கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு கார் கழுவும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே வேளையில் பலத்த காயங்களுடன் அந்த காவலாளி சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து விடியற் காலையில் கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்தின் விசாரணைக்கு கடா காவல்படை தலைமையகத்தின் தடயவியல் குழு மற்றும் துப்பறியும் நாயும் விரைந்து அனுப்பி வைக்கப்பட்டன. வேலையில் இருந்த காவலாளிக்கு துணையாக நின்று கொண்டிருந்த அந்த கார் கழுவும் மாணவரையும் 5 நபர்கள் தாக்கியதாக தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டம் 302 படியும் கொலை மற்றும் குற்றவியல் சட்டம் பிரிவு 326 படியும் இந்த சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 20 வயது முதல் 30 வரையிலான 3 ஆடவர்கள் கைதாகியுள்ளதை கோலாமுடா மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான வன் அசாருடின் வன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். பேராக்கில் மனைவியை தாக்கி பள்ளத்தில் தள்ளியதற்காக கைதான ஆடவர் கோலாகங்சார் செக்ஷன் நீதிமன்றத்தில் இன்று அக்குற்றச்சாட்டுகளை மறுத்தார். கடந்த மாதம் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தது, அவரை கொலை செய்ய முயன்றது என 2 குற்றச்சாட்டுகள் கணவன் மீது சுமத்தப்பட்டன. எனினும் 39 வயது அந்நபர் அவற்றை மறுத்து விசாரணை கோரினார். அவருக்கு ஜாமீன் கிடையாது என நீதிமன்றம் அறிவித்துவிட்டது. கொலை செய்யும் நோக்கில் ஜூலை 27ஆம் தேதி கரிக் ஜெலி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்தில் இருந்து 32 வயது மனைவியை தள்ளிவிட்டதற்காக அவ்வாடவர் முன்னதாக 1 வாரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டார். பள்ளத்தில் விழுந்த மனைவி எப்படியோ மேலேறி வந்துவிட பொதுமக்கள் அவரை கண்டு காப்பாற்றினர். அமெரிக்கா கலிபோர்னியாவில் ஓட்டுநரே இல்லாமல் தானாகவே இயங்கும் ரோபோ டாக்ஸிகளால் குடியிருப்பாளர்கள் நிம்மதி இழந்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன் சான் பிரான்சிஸ்கோ கார் நிறுத்தும் இடத்தில் அவை வந்திறங்கிய போது இனி பாதுகாப்பாகவும் இரைச்சல் இல்லாமலும் இருக்கலாம் என அருகில் இருக்கும் குடியிருப்பாளர்கள் சந்தோஷமடைந்தனர். ஆனால் நினைத்ததற்கு மாறாக இனி தூங்கா இரவுகள்தான் காத்திருக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கார் நிறுத்தும் இடத்தில் அந்த ரோபோ டாக்ஸிகளின் ஹார்ன் சத்தம் அவர்களின் தூக்கத்தை கெடுத்து வருகிறது.
ரோபோடெக் வகை என்பதால் வரும்போதும் போகும்போதும் ஒன்றோடு ஒன்று ஹார்ன் அடித்துக் கொள்கின்றன. கார் நிறுத்தும் இடத்தில் ரிவர்ஸ் செய்யும் போது அதே நிலைமைதான். இதனால் விடியற்காலை வரை தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி அந்த ரோபோ கார்களின் அட்டகாசத்தை யூடியூப்பில் நேரலை செய்துள்ளார். பல்லாயிரக்கணக்கானோர் அதை பார்த்து தங்கள் பங்குக்கு பரிதாபப்பட்டனர். இது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்த குடியிருப்பாளர்கள் கார் நிறுவனமான வைமோவிடம் புகார் அளித்தும் விட்டனர். தாய் நிறுவனமான கூகுளின் அல்பபெட் தற்போது அந்த ஹார்னின் பிரச்சனையை சரி செய்துள்ளது. ஆளில்லாமல் இயங்குவதால் மோதிக் கொள்வதை தவிர்க்கவும் மிக மிக நெருக்கத்தில் செல்லாதிருக்கவும் அந்த ஹார்ன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக அது விளக்கியது.